Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர்கள் தரும் தகவல்களை பார்க்கலாம். நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிறைவு பெற வேண்டும் என பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி தலைவர்கள் தொடர் ஆலோசனைகளிலே ஈடுபட்டுள்ளார்கள். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்திலே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான் மற்றும் குமாரசாமி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பாஜக தலைவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளிலே பங்கேற்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சமே மோடி அமைச்சரவையிலே எந்த கூட்டணி கட்சிக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் அளிக்கப்பட வேண்டும், அதன் பிறகு எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எந்த இலாக்கா ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே முக்கிய விவாதமாக இருந்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதமர் பதவியேற்பதற்கு முன்னால் அமைச்சரவை பட்டியல் மற்றும் இலாக்கா பட்டியல் ஆகிய இரண்டையுமே இறுதி செய்ய வேண்டும் என கூட்டணி தலைவர்கள் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் நடவடிக்கைகள் என்ன என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியைப் போலவே இந்தியா கூட்டணியிலும் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஆலோசனைகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் செய்திகளாக வழங்க கேட்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நகர்வுகளை துல்லியமா கொடுத்ததுக்காக நன்றி கணபதி. இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணி என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமா எழும். தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ம கேட்கும் பொழுது இப்ப நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே அவங்க உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா தலைவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்றது முதல் கொண்டு அவங்க அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் அவங்க கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், அடுத்ததா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே கடுமையான முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கு தயாராயிருக்காங்க. அதற்கனுடைய ஒரு முன்னோட்டமா தான் இந்த பங்குச்சந்தை ஊழல் விவகாரமாகட்டும், நீட் தேர்வு மரணங்கள் மாதிரியான விஷயங்களை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிகமா பேசுறதா பார்க்க முடியுது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரியான பொது விவகாரங்கள் எதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயங்களை விவாதிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரா யாரை கொண்டு வரணும் அப்படின்றதுலயும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துறது இன்னும் பாக்கி இருக்கு. ராகுல் காந்தியை கொண்டு வரணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பமா இருந்தாலும் கூட அவர் அதுக்கு இசைவு தெரிவிக்காம இருக்கிறாரு. இதன் காரணமா நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய காரிய கமிட்டி கூட்டம், அதுக்கு பிறகு மாலையில புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம், பிறகு இரவு விருந்து, இந்த 3 நிகழ்வுல ராகுல் காந்தி கிட்ட இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி சம்பந்தமான விவகாரங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமை பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல எடுக்கப்படக்கூடிய முடிவை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட கொண்டு போய் அது சம்பந்தமான இறுதி முடிவுகளை எடுக்கிறதுக்கான திட்டமிடல்களை தான் இந்தியா கூட்டணியினர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.